குக்கு வித் கோமாளியில் ஆக்டர் விஜய் சேதுபதி சொன்ன பீன்ஸ் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு முதல்ல கடாயில் 2 சின்ன குழிக்கண்ணி அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சோன்னா 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள், ஒரு கொத்து கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கணும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. ஒரு நிறமாக வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸ் ஒரு 1/2 கிலோ அளவு நான் சேர்த்துக்கிட்டேன். அதையும் வதக்கிடுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா இதை எடுத்து ஒரு கிளறி விட்டுருங்க. தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு வதக்குங்க. அப்படின்னா சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போ இது கூட மிளகாத்தூள் 3/4 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இதை ஒன்றா வதக்கிடுங்க. இது வெந்துட்டுருக்க டைம்லையே, இதோட பச்சை வாசனை போகிற டைமுக்குள்ளேயே நம்ம ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை வறுக்காதது நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்து தோலை நீக்கிட்டு இதை ஜாரில் சேர்த்துருங்க. இது கூட ஒரு பவுல் அளவு தேங்காய் திருவல், ஒரு 4 காஞ்ச மிளகாய் போட்டு அதையும் இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி வச்சுருங்க. இப்போ வதங்கிட்டு இருக்க பீன்ஸோடு இதை சேர்த்து நல்லா கலரி விட்டுருங்க. சூப்பரான டேஸ்ட்டில் பீன்ஸ் பொரியல் ரெடி. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.